தற்போது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ பரவ தொடங்கி உள்ளது. அதாவது புதிய அமைச்சர்கள் பதவி ஏற்கும் நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்து முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் தயாநிதி மாறன் செய்த ஒரு செயல் தற்போது வீடியோவாக பரவ தொடங்கி உள்ளது. அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் தயாநிதி மாறன் முதல் வரிசையில் அமர்வதற்காக வந்துள்ளார். முதல் வரிசையில் துர்கா ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ஒரு நாற்காலி காலியாக இருந்தது. அந்த நாற்காலியில் அமர்வதற்காக சென்ற தயாநிதி மாறனை தடுத்து நிறுத்திய துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுக்காக இந்த நாற்காலி போடப்பட்டுள்ளது என கூறினார். சரி என கூறிவிட்டு வேறொரு நாற்காலியில் அமர சென்ற போது அங்கிருந்த டி.ஆர். பாலு தயாநிதியை அமரவிடவில்லை. அவரும் வேற ஒருவர் வருவார் என கூற தயாநிதி மாறன் முதல் வரிசையில் இடம் கிடைக்காமல் சுற்றி திரிந்த வீடியோ தற்போது வெளியாகி உள்ளது. இந்த வீடியோவை எதிர்க்கட்சியினர் தற்போது சமூக வலைதள பக்கத்தில் பரப்பி வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தின் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றுள்ளார். இந்த பொறுப்பை ஏற்ற பிறகு அவரது முதல் கையெழுத்து தொடர்பான விபரம் வெளியாகி உள்ளது. சென்னையில் நேற்று தொடங்கிய முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டு போட்டியை தொடங்கி வைத்து அது பற்றி உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டு போட்டிகள் நேற்று கோலாகலமாக தொடங்கியது. இந்த போட்டிகள் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி வரை மொத்தம் 20 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். போட்டியை தொடங்கி வைத்த பிறகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியது என்னவென்றால், முதலமைச்சர் கோப்பை 2024ஆம் ஆண்டுக்கான மாநில அளவிலான போட்டிகளை இன்று உங்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். துணை முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பொறுப்பை ஏற்ற பிறகு நான் கையெழுத்திட்ட முதல் கோப்பு இந்த முதலமைச்சர் விளையாட்டு போட்டிக்கானதுதான். இதற்கான நிதியை 82 கோடியாக உயர்த்துவது தொடர்பான கோப்பில்தான் முதல் கையெழுத்திட்டேன் என்பதை நான் இங்கே பெருமையுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என உதயநிதி ஸ்டாலின் பேசினார்.